பசங்க எங்க அமர்? பெங்களூர் முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன். ஆனா பசங்க எங்கேயுமே இல்ல. இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் அங்கிள் கூட வாங்க. ஃப்ரெண்ட் அங்கிள் வீட்லயே இன்னைக்கு வந்து தங்கிக்கங்க, சரியா? ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ நித்யா, உன்னோட இந்த கேவலமான விளையாட்டுல டுகுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் உன்னை நிம்மதியா என்னைக்குமே நான் வாழ விட மாட்டேன், புரிஞ்சுதா? இது பசங்களோட தானே? ஆமா, இந்த கர்ச்சீஃப் பசங்களோட தான். நித்யா தான் இந்த கர்ச்சீஃபை பசங்கள்ட்ட கொடுத்தா. நான் டுகுவை மறைச்சு வைக்கல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன். கேவல படத்துக்காக உன் பொண்ணு மேலே நீ போய் சத்தியம் பண்றியா நித்யா? கடவுள் என் பசங்களை எதுவும் ஆகாம பாத்துக்குவாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பசங்க என்னோட கவனக்குறைவால தான் தொலைஞ்சாங்கன்னு சொல்றாங்க. வாங்க வாங்க 2 பேரும் வாங்க வாங்க, உள்ள போலாம். பசங்களா, இதுதான் உங்க ஃப்ரெண்ட் அங்கிளோட வீடு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வீட்ல நிறைய ரூம் இருக்கு. அதுல உங்களோட ரூம்ல நிறைய விளையாட்டு சாமான்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சர்வேஷ், இவங்க நம்ம வீட்டு விருந்தாளிங்க. டுக்கு, இது ஃப்ரூட்டி. டுக்கு ஃப்ரூட்டி? ஆமா. இவங்களுக்காக சீக்கிரமா நீ போய் கொஞ்சம் சாப்பாடு செய். சார், சூப் ரெடியா இருக்கு. நான் இவங்களுக்காக பீட்சா வர வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ தான் பீட்சா நல்லா செய்வியே, அதனால நீயே பிஸாவா? வண்டர்ஃபுல். நோ ப்ராப்ளம் சார், நானே செஞ்சிடறேன். வெரி குட். அப்புறம் இவங்க சாப்பிட்டு முடிச்சதும் என்னோட ரூம்லயே இவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டேன். சார், உங்க சாப்பாடு? இல்ல, எனக்கு பசி இல்லப்பா. நீ பசங்களை கூட்டிட்டு போ. ஓகே சார். சரி சரி பசங்களா, போங்க 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 போங்க. உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு தரேன். கண்ணை எங்க வச்சிருக்க? நீ பார்த்து நடக்க மாட்ட? கவனம் எங்க இருக்கு உனக்கு? உன் சாரி ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நீ சாரி சொன்ன எல்லாம் சரியாயிடும் நினைச்சியா? நான் உங்ககிட்ட அப்பவே என்ன சொன்னேன்? அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது நீ மத்தவங்க பேச்ச கேட்டு நடந்து சொன்னல. ஆனா நான் நினைச்ச மாதிரியே நீ இப்படி பண்ணிட்ட. என்ன நினைச்சிட்டு இருக்க? நதாஷாவோட ஆத்மா சாந்தி அடைய கூடாதுன்னா வாயத்தரன்னு சொல்லு. உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒண்ணு கேட்கவா? என்ன அங்கிள்? நீங்க 2 பேரும் எதுக்காக உங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டாடுக்கும் நித்யா ஆண்டிக்கு நடுவுல எப்பவும் சண்டை வந்துட்டே இருக்கு. அவங்களால தான் நாங்க வந்துட்டோம். அவங்க சண்டை போட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா, அப்பா. சாரி மிஸ்டர் குமார், உங்க குழந்தைய என்னால காப்பாற்ற முடியல. நீ என்னை விட்டு ரொம்ப தூரத்துல போயிட்ட. ஆனா என்னால இன்னைக்கும் உன்னை மறக்க முடியலப்பா. கண்ணா, நான் டுக்குக்கும் ஃப்ரூட்டிக்கும் உனக்கு அன்னைக்கு நடந்த மாதிரி என்னைக்கும் நடக்க விட மாட்டேன். நிச்சயம் நடக்க விட மாட்டேன்ப்பா. நடக்க விட மாட்டேன். இது உன் மேல சத்தியம். ஆமாப்பா, நான் உன் மேல சத்தியம் பண்றேன். வாங்க வாங்க வாங்க. வாங்க. இதுதான் டுகு ஃப்ரூட்டி உங்களுடைய ரூம்.
இப்ப நான் உங்க 2 பேருக்கும் பிஸா எடுத்துட்டு வரேன், சரியா? அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே அங்கிள். ஓகே அங்கிள். ஃப்ரூட்டி, அப்பா நம்மள தேடிட்டு இருப்பார்ல? அம்மாவும் நம்மள தேடிட்டு இருப்பாங்க டுக்கு. பாட்டியும் தேடிட்டு இருப்பாங்க. தாத்தாவும் தேடிட்டு இருப்பாரு. ஆமா, எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்பா ஞாபகமா இருக்கு. எனக்கும் எல்லாரோட ஞாபகமா இருக்கு. ஃப்ரூட்டி, அவங்கலாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நம்ம 2 பேரும் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராது. எனக்கும் தூக்கம் வராது. அம்மா அப்பாக்கும் இன்னைக்கு தூக்கம் வராது. நம்மளால அவங்க கஷ்டப்படுவாங்க தானே? நம்ம இல்லைன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்துவாங்கன்னு நினைச்சோம். அதனால தானே நம்ம அங்க இருந்து வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரூட்டி? நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். வா ப்ரே பண்ண. பாடுக்கு இப்ப நம்ம தூங்கலாம். ஆனா ஃப்ரூட்டி ஆன்ட்டி என்ன தட்டி தூங்க வைப்பாங்க. இப்ப யார் என்ன தூங்க வைப்பாங்க? நான் தூங்க வைக்கிறேன். பாடுக்கு நான் உனக்கு தாலாட்டி பாடி தூங்க வைக்கிறேன். பாடுக்கு ஆராரோ ஆரிராரோ டுக்கு நீ தூங்கு டுக்கு. ஆராரோ ஆரிராரோ நிம்மதியா தூங்கு டுக்கு. நல்லா நீ தூங்கு டுக்கு. நான் போய் பார்க்கறேன். பசங்க கிடைக்கலையா? கிடைக்கல. நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஆனா பசங்க கிடைக்கவே இல்லை. குழந்தைங்கள கடவுள் தான் பாதுகாப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்ப அவர் தான் பாதுகாக்கணும். அமர், பசங்க எங்க போயிருப்பாங்க? நான் சொல்றத நம்புங்க அமர், நான் கவனக்குறைவா இல்ல. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமர். எனக்கு பசங்களை விட வேற என்ன முக்கியம் சொல்லுங்க? நான் தெரிஞ்சே அவங்கள கவனிக்காம இருப்பேனான்னு சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க ஒன்றும் பெரிய பசங்க கிடையாது. அவங்க விருப்பத்தோட கண்டிப்பா வெளியே போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒருத்தவங்களோட பேராசையாலையும் விரோதத்தாலையும் தான் பசங்க நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சாங்க. குமார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்றான். குமார் சொல்லுடா, இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்க? என்னப்பா, என்ன முழிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? ஆமா, அது ஆக்சுவலி எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்க வீட்டுல யாருக்கும் தூக்கம் வராது. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ற? நான் பசங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நாராயணன். அவங்க உங்க வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அது உண்மைதானே?
ஆமா குமார், எங்க போனாங்கன்னே தெரியல. நாங்க போலீஸோட எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஓ, கமிஷனர் உன்னோட ஃப்ரெண்ட், அவர் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல? கமிஷனர் ஃப்ரெண்டு தான். ஆனா நான் உனக்கு ஃப்ரெண்டா? நீ என்ன சொல்ற குமார்? நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டை விட மேல, நீ எனக்கு பிரதர் மாதிரி. அப்படின்னா நாராயணன், நான் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு என்னோட பிரதருக்கு நான் உதவி செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு நீ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நாராயணன். எனக்கு எதுவும் புரியல. என்ன விஷயம்னு சொல்றேன் இரு. டுகுவும் ஃப்ரூட்டியும் என் வீட்டில் தான் இருக்காங்க. என் கூட தான் இருக்காங்க. 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பசங்க உன் வீட்டில் இருக்காங்களா? பசங்க குமார் வீட்டில் இருக்காங்களா? அவங்க நல்லா இருக்காங்களா? டாட், நான் உங்களை போய் கூட்டு வந்துடுறேன். நானும் உங்க கூட வரேன் அமர். பேசுங்க. குமார், நீ உண்மையை தானே சொல்ற? அங்க பசங்க நல்லா இருக்காங்கல்ல? எந்த விஷயத்துல நான் எதுக்காகப்பா அவங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த டுக்குவும் ஃப்ரூட்டியும் சித்தோட அநாத ஆசிரமத்துக்கு தானே போயிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க எப்படி உங்ககிட்ட இருக்காங்க? எப்படி நடந்தது? அவங்க 2 பேரையும் நான் கோயில் வாசல்ல தான்ப்பா பார்த்தேன். நான் அவங்க கிட்ட உங்க வீட்டுல விட்டுறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன? நாங்க வீட்டுக்கு போக விரும்பலன்னு சொன்னாங்க. உங்க கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னாங்க. பசங்க இங்க வரமாட்டேன்னு சொன்னாங்களா? எங்க கூட அவங்களுக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்களா? உங்க பசங்க இல்லாம உங்களால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. ஆனா அந்த பசங்க தான் உங்களை விட்டு வாழ்க்கை முழுக்க வாழணும்னு முடிவு பண்ணி உங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் உங்க கூட வர விரும்பல, உங்க வீட்டுல தங்க விருப்பப்படல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க குமார்? எதனால பசங்க இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டேன்னு சொன்னாங்க? எனக்கு புரியல. அப்படி என்னாச்சு? இப்ப நீ கேட்டல்ல, இதே கேள்வியை தான் நானும் அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்டேன். ஆனா அவங்க இதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த வீட்டுல அவங்களோட அம்மா அப்பா 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களாம். அதனால எங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்க சொன்ன விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, சரியா தான் சொல்லி இருக்காங்க. எனக்கு எனக்கு எல்லாமே புரியுது குமார். நீயும் பசங்களும் சேர்ந்து எனக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சிட்டீங்க. அப்புறம் சித்தார்த்தும் நித்யாவும் உன் வீட்டுக்கு வர ஏற்கனவே இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இங்க வரட்டும், நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரியா? தேங்க்ஸ் குமார். குமார் அண்ணன் என்ன சொன்னாரு? கிருஷ்ணா, டுக்கும் ஃப்ரூட்டியும் அவங்க விருப்பப்பட்டுதான் காணாம போயிருக்காங்க. அவங்க கிட்ட யாரும் எதுவும் சொல்லல, யாரும் கிட்னாப்பும் பண்ணல. அவங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த வீட்டுல அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து பயந்துதான் பசங்க இங்கிருந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பசங்க இங்க இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. அங்கதான் குமார் அவங்க பார்த்திருக்காங்க. இல்லனா
இல்லைன்னா நம்ம பசங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு நம்மளால யோசிக்க கூட முடியாது கிருஷ்ணா. நாங்க குமார் சாரை பார்க்க வந்திருக்கோம். சரி வாங்க. டுகு, ஃப்ரூட்டி இங்கதான் இருப்பாங்க, சத்தம் போடாத. நல்லா இருங்க. தேங்க் காட் குமார் சார், பசங்க உங்களுக்கு கிடைச்சாங்க. ஒருவேளை மாறி வேற யாருக்கிட்டையாவது கிடைச்சிருந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? பசங்க எங்க அங்கிள்? சொல்லுங்க அங்கிள், பசங்க எங்க? பசங்க இல்லாம நாங்க எங்களால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல அங்கிள். அவங்க 2 பேரும் எங்க அங்கிள்? பசங்க காணாம போனதும் நீங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டீங்க. அவங்க இல்லாம உங்களால இருக்க முடியாதுங்கிறது எனக்கு புரியுது. உங்க பசங்க இல்லாம உங்களால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. ஆனா அந்த பசங்க தான் உங்களை விட்டு வாழ்க்கை முழுக்க வாழணும்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் உங்க கூட வர விரும்பல, உங்க வீட்டுல இருக்க விருப்பப்படல. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா இல்ல நீங்க தான் உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? இப்ப நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க. நாங்க பசங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். ஆனா அவங்கள பார்க்காம இங்க இருந்து போக சொல்றீங்களே அங்கிள்? நாங்க ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டாவது போறோமே. சார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? How is it possible? பசங்க எங்க கூட இல்லனா வேற யார் கூட இருப்பாங்க? அவங்க ரொம்ப சின்ன பசங்க. இவ்ளோ பெரிய டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்க இன்னும் வளரல அங்கிள். இப்படி கண்டிப்பா பசங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க அங்கிள். பசங்க யாரோ சொல்றதை கேட்டுதான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அங்கிள். இல்லனா நீங்களே சொல்லுங்க, ஏன் ஃப்ரூட்டி எப்படி இப்படி எல்லாம் பேசுவா? ஃப்ரூட்டி அவ அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அவளுக்கு 5 வயசு ஆகும்போது தான் அவளோட அப்பாவையே பார்த்தா. அவ எப்படி தன்னோட அப்பாவை விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவா? இன்னும் டுகு ரொம்ப இன்னோசென்ட்டான பையன். அவன் மைண்ட்ல என்னைக்கும் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வராது அங்கிள். என்னைக்கும் வராது. நான் இன்னும் டுகுக்காக நிறைய பண்ணணும் அங்கிள். அம்மாவோட கடமையை நிறைவேற்றணும். பசங்க இப்படி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். சார், பசங்க எங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கோன்னு எப்படி சொல்லுவாங்க? ஐம் ஷியோர் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா இல்ல உண்மையை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா? நான் சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நாங்க பசங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க பசங்களை பார்க்காமலே இங்க இருந்து போங்கன்னு சொல்றீங்க. ஒரு தடவை நாங்க அவங்கள பார்த்துட்டாவது போறோம். அங்கிள், கொஞ்ச நேரம் கூட எங்களால அவங்கள விட்டு இருக்க முடியல. அவங்கள பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாருங்க சார், நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு தடவை நாங்க எங்களோட பசங்களை பார்த்துக்கிறோம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் சார், எனக்காக இல்லைன்னாலும் இவளுக்காகவாது அவங்கள பார்க்க விடுங்க சார். Hare
Krishna 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 Hare Hare